வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட ஈஸி இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலில் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். பட் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயினிங் ஃபீ பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான். திருப்பி நீங்கள் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு சில ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ ப்ராசஸிங் ஃபீல நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து அப்ரூவல் ஆகலை, ரிஜெக்டட் ஆகுது. ஸோ என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும், இஎம்ஐல எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட எந்த ஒரு சோர்ஸும் இல்லை அப்படிங்கிறவங்க ஸோ நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakh வரைக்கும் இவங்க வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேலரி, அவங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி இதை வச்சு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெட் ஓடிபி கொடுங்க. இல்லைனா கெட் ஓடிபி வந்து வராது. ஸோ இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆயிருக்கோ அந்த மாதிரி இதில் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை ஒருவேளை ஃபெச் பண்ண முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃபெச் ஆகி அடுத்த பேஜில் காமிக்கும். இல்லை மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபில் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி இங்கே வந்து காமிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இது வந்து உங்களோட பேன் கார்டில் எந்த மாதிரியான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து செகண்ட் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க. இது வந்து என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்ல இருந்து ஏஜென்ட் யாராவது நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மள அப்படி யாரும் பண்ணல. அதனால இதை வந்து அன்டிக்ல விட்டுட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மினிமமான அமௌண்ட் ஒரு 40,000 அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு பொருளை வந்து இஎம்ஐல எடுத்து அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டோட கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இல்லை 70,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அகைன்ஸ்ட் நீங்கள் லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களோட கார்டுக்கான லிமிட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அப் டு 3 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கார்டு வந்து காமிச்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் கார்டு வந்து காமிக்காம அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அந்த மாதிரிலாம் வந்து வேற ஏதாவது இல்லை வந்துட்டு வாலெட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து அதர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிக்கும். அப்படிலாம் காமிச்சதுன்னா அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. வேற இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். உங்களை தேவையில்லாம 600 ரூபாய் 700 ரூபாய் கட்ட சொல்லும். அதெல்லாம் வேஸ்ட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு காமிச்சது அப்படின்னா மட்டும் நீங்க உங்களுக்கான பேமெண்ட் வந்து 530 ரூபாய் பே பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிசிக்கல் கார்டு கிடையாது, ஒன்லி விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான். உங்களோட மொபைல் நம்பர்ல இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆஃப்லைன் ஷாப்ல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி ஓடிபி கொடுத்தாச்சுனாலே உங்களுக்கான லிமிட் வந்துடும். ஸோ அதுல எந்த பொருளை நீங்க எத்தனை மாசத்துக்கு இஎம்ஐ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஷாப்லயே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டிஜி லாகரை பேஸ் பண்ணி இதுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி
பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகருக்கு ரீடைரக்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் இங்கே வந்து காமிக்கும், இங்கே ஆதார் அப்படிங்கிற இடத்துல டிக் ஆகாமல் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபெச்சிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். இல்லை உங்களோட அட்ரஸ் வந்து வேறு ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நோ மை கரண்ட் அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட புது அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அட்ரஸ் தான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அதனால் அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KYC வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர், ஃபாதர், பான்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்ட்ரு பண்ணணும். மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேம் என்ட்ரு பண்ணணும். ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணணும். பான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேமை இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அதை என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாமே இது மாதிரி காமிச்சது. கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இது வந்து புது ஸ்டெப்பாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் வராது, இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கான ஜாயினிங் ஃபீ, ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயை நம்ம வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா பே பண்ண சொல்லுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். இதுக்கு வந்து UPI இல்லைனா டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இதில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களுக்கான 530 ரூபாயை பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ UPI செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான UPI ஆப்ஷன் வந்து இங்கே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஸை யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புறீங்களோ அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான 530 ரூபா பே பண்ணிட்டேன். பே பண்ணதுமே நம்மளுக்கான கார்டு நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு பாருங்க. அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்க்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட்லலாம் என்ன பண்ணணும்னா நம்ம கார்டுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்டு வந்து ஆக்டிவ்னு வரும். பட் இன்னைக்கு ரேஞ்சில் நீங்கள் வந்து அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது வரைக்கும் தான் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுல வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நீங்க உங்களோட கார்டு டீட்டெயிலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சார் ஆப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு எந்த மொபைல் நம்பரை இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 500 ரூபா பே பண்ணதுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. தேங்க்யூ ஃபார் 530 rupees ரிசீவ்ட் ஃப்ரம் யுவர் டிஜிட்டல் இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு ஃபீ. நவ் யுவர் கார்டு இஸ் ஆக்டிவ் இன் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட்டுக்கு வரும், இல்லைனா வராது. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஸ்டோர் டிரான்சாக்ஷன் ஆன் கேஷ்லெஸ் ஃப்ரீ ஈஸி இஎம்ஐ your card will be get activated for online transaction post successful completion of first transaction at store ஆர் கம்ப்ளீட் த ஆன்லைன் வீடியோ KYC. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீடியோ KYC வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ KYC வந்து பண்ணியாச்சு அப்படின்னா அப்போது ஆன்லைனில் வந்து நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அது பண்ணியாச்சுன்னா நமக்கான அந்த ஃபுல் KYC கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கார்டும் ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்ல போயிட்டு நம்ம எத்தனை மாசம் இஎம்ஐ வேணும் அப்படிங்கறத மட்டும் செலக்ட் பண்ண போதும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து மட்டும் இதுல வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். அந்த ஆப்ஷனை வந்து இப்போ வந்து ஆன்லைன்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல போய் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு மொபைலோ இல்ல லேப்டாப்ஸோ வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நான் ஆல்ரெடி ஆக்டிவேட்
பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி எடுத்து எவ்வளோ லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பகுதி அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் வந்து இனிஷியல் பேமெண்ட் இல்லாமலாம் பொருள் தர மாட்டாங்க. அந்த நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பொருளில் 3ல் ஒரு பகுதி இல்லைன்னா 4ல் ஒரு பகுதி அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க இனிஷியல் அமௌண்ட்டாக. அதை பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை மந்த்துக்கு அவங்க இஎம்ஐ போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து அந்த ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்களோட ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். முன்னாடி இதை வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோரில் போய் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைனா வீடியோ கேசி பண்ண சொல்கிறாங்க. வீடியோ கேசி பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபியூச்சரோ ஆப்ஷனையும் அவங்க வந்து ஆப்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்க தேவையும் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சொல்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஷாப்பிங்கில் இருந்து உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அது வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டில் வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டில் அந்த பொருளை வாங்க முடியும்னா நீங்கள் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலே வாங்கிக்கலாம். இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற அந்த அப்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இஎம்ஐ அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டை பார்க்கலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காமிக்குது பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது ஆட்டோ டெபிட் செட்டப்பை மட்டும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும்.